உங்கள் விஜய். சித்தப்பா, இந்த ட்ரெஸ்ல நான் எப்படி இருக்கேன்? அப்படியா? பூஜா பட்டே கிளப்புறா. இந்த ட்ரெஸ்ல என் பூஜா ரொம்ப கியூட்டா இருக்கா. Thank you. என்ன பூஜா, அப்பாவை பாரு, சூப்பரா இருக்காருல. இந்த ட்ரெஸ்ல அப்பா யார் மாதிரி இருக்காரு? இந்த டிவி ஆட்ஸ்ல எல்லாம் வருவாரே அவர் மாதிரி. ஓ, அப்பா டிவி மாடலா? அந்த நம்பிக்கை நாணயம் கைராசிலாம் சொல்லுவாரே. ஆட, நம்ம அண்ணாச்சி மாதிரியா? என்ன முறைக்காதுண்ணே, நான் என்ன பண்ணேன்? தமிழ்நாட்டுல கோட்டு போடுறதுக்கு ரைட்ஸ் 2 பேருக்கு தான் இருக்கு. ஒன்னு கோபிநாத், இன்னொன்னு வந்து நம்ம கடை அண்ணாச்சி. அப்பா, நான் உங்களை சும்மா கிண்டல் பண்ணேன். நீங்க அப்படியே ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி இருக்கீங்க. ஜேம்ஸ் பாண்டா? நீ எப்போல இருந்து இந்த மாதிரி படம்லாம் பார்க்க ஆரம்பிச்ச? என்னோட இல்லனா? உங்க 2 பேரையும் வந்து பாத்துக்கிறேன். சித்தப்பா, பிரியமா எங்க? அவங்க உள்ள ரெடி ஆயிட்டு இருக்காங்க பூஜா. நான் போய் பார்த்துட்டு வருவா? ஏய், வேணாம் வேணாம், நீ போனா லேட் ஆயிடும். அப்புறம் பாட்டி நம்மள தான் திட்டுவாங்க. நம்ம போய் பாட்டியை பார்த்துட்டு வந்துருமா? குமார் சார், வண்டி ரெடியா? சார் பேர் கிளம்பணுமா? ஏ இல்ல, வண்டியில பெட்ரோல் போடணும், அதான். இதெல்லாம் உனக்கு இப்பதான் ஞாபகம் வருதா? சரி, சீக்கிரம் போட்டு வந்துரு. சரி சார். ஐயோ, இன்னும் பாத்ரூம்லயே இருக்கா? ஹலோ மேடம், நம்ம போக வேணாமா? ஐயோ, டைமிங் சென்ஸே இல்ல. நம்ம பஜன்ஸ்க்கு போல ராத்திரி பூரா சப்ளா கட்டையை வச்சு அங்க தட்டிட்டு இருக்க மாட்டாங்க. இது ஒரு பார்ட்டி, ஊசி போறதுக்கு முன்னாடி அது போக வேணாமா? இவ்வளோ என்னது இது? சத்தத்தையே காணும். இத்தனை மிஸ் கால், இவருக்கு என்னாச்சு? ஹலோ அர்ஜுன். பிரவீன் சொல்லுங்க. யூ டோன்ட் வரி. ஜெயோட என்கேஜ்மெண்ட்டை என்னோட என்கேஜ்மெண்டோட கிராண்டா செலிப்ரேட் பண்ணுவேன். வா தானா, டைம் ஆச்சுல்ல. வர சரி, பிரியா அர்ஜுன் கிளம்பியாச்சா? தாத்தா, அப்பாவை நான் கீழே போகும்போது பார்த்தேன். அப்பா அப்படியே பார்க்க ஜேம்ஸ் பாண்ட் மாதிரியே இருந்தாரு. அப்பா, அண்ணன் கிளம்பிட்டாரு, இப்பதான் கார் போச்சு. அப்படியா? பாத்தீங்களா? அந்த பொண்டாட்டி தாசனை பாத்தீங்களான்னு. அவன் இப்பவே இப்படி இருக்கான். போகும்போது பெத்த தாய் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனோம்னு தோணுச்சு அவனுக்கு. தானோ, அப்ப நீ ரெடி ஆயிட்டு இருந்த, அவங்களுக்கு லேட்டா இருக்கும், அதான் கிளம்பி போயிருப்பாங்க. வா, நம்ம போலாம், வா. ஏங்க, அந்த பாலக்காடு அப்படி என்ன பொக்கிஷத்தை வச்சிருக்கான்னு வீட்டை பூட்டு போட்டுட்டு போயிருக்கா. அந்த உண்ணியட்டனும் வெளியூர்ல இருக்காரு. அப்புறம் என்ன, ஒரு நாய் வந்துச்சுன்னா கூட ஒரு எலும்பு துண்டு கூட வழி இருக்காது. இந்த லட்சணத்துல எவ்வளோ பெரிய பூட்டை போட்டிருக்கா பாத்தீங்களா? நீ குறை சொல்றதுலயே குறியாரு. வா, முதல்ல கிளம்பலாம். இருங்க, நம்ம வீட்லயும் யாரும் இல்ல, அவங்க வீட்லயும் யாரும் இல்ல. இந்த காலத்துல என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு. உள்ள மட்டும் பூட்டினா பத்தாது, வெளியிலயும் ஒரு பூட்டை போடணும். மனோஜ்,
போய் பூட்டை எடுத்துட்டு வா போ. பூஜா குட்டி நூடுல்ஸ் சாப்பிடலாமா? வா. யா ஷூர். நீங்க கிளம்பி வந்துருங்க. எவ்ரிதிங் இஸ் டேக்கன் கேர் ஆஃப் அண்ட் நத்திங் டு வரி. ஓகே பை. ஓகே. பாத்ரூம்ல தூங்கிட்டாளா? ஹலோ, பார்ட்டியை இங்க தான் கொண்டாட போறியா என்ன? பிரியா, யூ ஹாவ் டு கம் அவுட். அம்மா, நாங்க கிளம்புறோம். என்னது, ஒருத்தரையும் காணோம். மா, எங்க போனாங்க சொல்லாம கொள்ளாம? பிரியா, ரெடி ஆயிட்டு கீழே வா. ஐ அம் வெயிட்டிங் ஃபார் யூ. யாரு உள்ளே வச்சு பூட்டிட்டு போயிட்டாங்க? மனோஜ், அப்பா, அம்மா, அத்தை, அங்கேயும் பூட்டி இருக்கு. என்னது இது? யார் பூட்டினா? அர்ஜுன், நான் ரெடி ஆயிட்டேன். ஏன் கத்திட்டு இருக்கீங்க? இவ ஒரு இம்சை. இவ தொல்லை தாங்க முடியல. சந்தித்தேன் என் கண்கள் ரெண்டும் அட ஊஞ்சலாடியதே. ஏன் என்று ஏனோ என் உள்ளே மாற்றங்கள், என் நெஞ்சம் எல்லாம் பலரிட்டராட்டங்கள். இது உன் மாயமோ காதல் காலமோ, இவை முத்தங்களோ கண் பொய் சொல்லுமோ? நீ அருகனுக்கு நானும் நாவினோ, மொழி சொற்கள் இன்றி நான் தேவேனோ? சந்தித்தேன் என் கண்கள் ரெண்டும் அட ஊஞ்சலாடியதே. ஏன் என்று ஏனோ என் உள்ளே மாற்றங்கள், என் நெஞ்சம் எல்லாம் பலரிட்டராட்டங்கள். என்ன என்ன முதல் தடவை சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. அப்ப சொல்லாதீங்க. அதுக்காக சொல்லாம இருக்க முடியுமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன என்ன முதல் தடவை சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. அப்ப சொல்லாதீங்க. அதுக்காக சொல்லாம இருக்க முடியுமா? பரவாயில்ல, நல்லாதான் இருக்க. அப்போ இனிமே அந்த டீல முக்கின பன்னு, ட்ரிம்மிங், ஜிம்மிங் இதெல்லாம் தேவையில்ல.
தேவையில்ல. தேங்க்யூ. கிளம்பலாமா? ஆ போலாமே. ஆனா பால்கனில இருந்து ஏறி குதிச்சு போகணும். பரவாயில்லையா? ஏன்? ஏன்னா வெளிய பூட்டிட்டு போயிட்டாங்க, அதனால தான். ஏன் என்னாச்சு? தமிழ்ல சொன்னா புரியாதா? பின்ன இவட டோர் லாக் ஆகி ஆட்கள் யாரும் கண்டுட்டு இல்ல. எல்லாரும் கதவை போட்டுட்டு போற வரைக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இங்க தானே இருந்தீங்க. இங்க சும்மா உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களா? நீங்க எப்பவுமே இப்படிதானா? எல்லாரும் வெளிய போய் கதவை சாத்துற வரைக்கும்? ஏய், எனக்கு என்ன எக்ஸ்ரே விஷனா? உள்ள இருக்கிறப்ப வெளிய என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்கு? அதானே, நமக்கு தான் பகல்லே பசுமாடு தெரியாதே, இதுல ராத்திரில எருமை மாட தெரிய போகுது. ஆமா, உங்க வீட்டு ஆளுங்கன்னா கரெக்டா கண்டுபிடிச்சிருவேன். அங்கதானே நிறைய ஜந்துக்கள் தெரியுது. தப்பு பண்ணிட்டு எப்படி பேச முடியுதுல நம்மளால? ஆமா, உன்னை கல்யாணம் பண்ணதை விடவா பெரிய தப்பு பண்ணிட்டேன். இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பெல்லாம் நடக்கும், அதுக்கு என்ன பண்ண முடியும்? செம்ம காமெடி. சிரிச்சு முடிச்சிட்டேன். இப்படி நின்னா எப்படி? அடுத்து என்ன? அடுத்து என்ன? காமெடிக்கு அப்புறம் டிராஜடி தான். ஐயே, அவங்கள வந்து கூட்டு திறக்க சொல்றேன். ஒரு நிமிஷம். இல்ல போன் பண்ணாதீங்க, ஆ? வைங்க. என்னன்னா சுகன்யாவை இப்பதான் கன்வின்ஸ் பண்ணி வெளியே கூட்டிட்டு போயிருக்காங்க. இப்ப நீங்க போன் பண்ணி வர சொன்னீங்கன்னா அவங்க நமக்காக திரும்பி வர மாதிரி இருக்கும். Why to spoil their evening? Let them enjoy, no? ஆமா, பாத்ரூம்ல ஏதாவது போதி மரம் இருக்கான்னு? உள்ள போய் வந்ததும் மகரிஷி ஆயிட்ட. ஐயே, ஒன் செகண்ட். ஐயோ கொடுமடா சாமி, இந்த கேரளாக்காரி கூட இன்னைக்கு ஈவினிங் முழுக்க வீட்டுல இருக்கணும் போல இருக்கே. ஐயோ, சாயங்காலம் பூரா இது கூடவா? ஊர் கூடி சேர்ந்திருக்கும் போதே இதை டாலரேட் பண்ண முடியாது, இதுல 2 பேர் மட்டும் பிரமாதம். என்ற குருவாயிரப்பா, எனக்கு சக்தி கொடு. இவன் எதுக்கு என்ன பத்தி இப்படி இழிக்கிறேன்? பூட்ட துறக்க யாரையும் வேணாம்னு சொல்லிட்டா. ஒருவேளை இவ ஏதாவது பிளான் பண்றாளோ? ஏய், என்னாச்சு? ஏதாவது பிளான் பண்ணிட்டு இருக்கியா? என்ன பிளான்? இப்படி பாக்குற என்ன? அம்மா அப்பா வேற கூப்பிட வேணாம்னு சொல்லிட்டேன். என்கிட்ட ஏதாவது அட்வான்டேஜ் எடுக்க பாக்குறியா? இவர் அப்படியே அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார். இவரோட அழக பார்த்து அப்படியே நாங்க மயங்கி அட்வான்டேஜ் எடுத்துட்டாலும். போங்க தம்பி, கோவம் வர மாதிரி காமெடி பண்ணாதீங்க. ஹலோ, நான் அஜித்தா இருந்தா ஷாலினியை கல்யாணம் பண்ணிருப்பேன். உன்னை எதுக்கு கல்யாணம் பண்ணிருப்பேன்? சரி இப்ப சொல்லு, என்ன எதுக்கு அப்படி பார்த்த? எப்படி பார்த்தாங்க? ஒரு மாதிரியா பார்த்த. நானு உன்னை கேக்குறேன், இந்த வீட்ல ஆடு மாடு வளர்க்க முடியலங்கிறதுக்காக உங்களை இவ்ளோ ஆசையாவா வளர்ப்பாங்க? இவர் அப்படியே ஆண் அழக, இவரோட அழகுல நாங்க மயங்கிட்டோம். நோ திஸ், கண்ணு இல்லாதவங்க கூட உங்களை பார்க்க மாட்டாங்க. போங்க, போய் உருப்படி ஏதாவது வேலை இருந்தா பாருங்க. ஓ அப்படியா? சின்ன வயசுல இருந்து வீட்டுல தனியா இருந்ததில்ல. உனக்கெல்லாம் இது கஷ்டமாவே இல்ல போல இருக்கு. ரொம்ப அனுபவமோ? ஆமா, எங்க அம்மா வீட்ல எப்படி தனியா இருக்கிறதுன்னு சொல்லி தனியா ஒரு கோர்ஸ் அனுப்பி படிக்க வச்சாங்க. எங்க அப்பா இல்ல தினம் என்ன வீட்ல வச்சு பூட்டிட்டு போயிடுவாரு. ஆளு மண்டை. என்னாச்சு உங்களுக்கு? இப்போ உனக்கு மூளை வளர்ச்சி இல்லைன்னு ப்ரூவ் பண்றியா? தண்ணிக்கே எப்படி பண்ற?
என்னாச்சு? இல்ல நான் இந்த மாதிரி வீட்ல லாக் ஆயிருக்கிறது இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இதுக்கு முன்னாடி கூட ஒரு தடவை இதே மாதிரி வீட்ல லாக் ஆயிருக்கேன். கவிதாக்கா வீட்ல. தனியாவா? இல்ல, அப்போ சுப்பு என் கூட இருந்தாரு. எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் அந்த பிளான் அதுக்கெல்லாம் முன்னாடி நானும் சுப்புவும் ஒரு மூவி போறதுக்காக பிளான் பண்ணியிருந்தோம். நாங்க 2 பேரும் அதுக்காக ரெடி ஆயிட்டு இருந்தோம். அக்காவும் மாமாவும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருந்தாங்க. They didn't realize நாங்க வீட்ல தான் இருக்கோம், ரூம்ல தான் இருக்கோம்னு. சுப்பு ஏதோ ஒரு பிரசன்டேஷன் காமிக்கிறதுக்காக என்ன ரூமுக்கு கூட்டிட்டு போயிருந்தாரு. அது தெரியாம அக்காவும் மாமாவும் எங்களை வீட்லயே வச்சு பூட்டிட்டு வெளியே போயிட்டாங்க. பட் நல்ல வேளை கொஞ்ச நேரத்துல மாமா ஏதோ மறந்து வச்சுட்டு போயிட்டாரு போல வீட்ல. சோ எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்து கதவை திறந்தா நாங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள இருந்தோம். என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ்ல எல்லாமே மறுபடியும் நடக்குது. இட்ஸ் ஆல் ஹேப்பனிங் அகைன். ஹலோ ஹலோ, 2 சிச்சுவேஷனையும் கம்பேர் பண்ணாத. நத்திங் இஸ் த சேம். அந்த சிச்சுவேஷன்ல 2 பேரும் ஜாலியா இருந்தீங்க. இங்க யாருக்குமே சந்தோஷம் இல்ல. நத்திங் இஸ் த சேம். ஓ ஓ சுப்பு பத்தி பேசினதுனால இங்க ஏதோ புகையிற மாதிரி ஸ்மெல் வரல. எனக்கு என்ன இருக்கு? ஒரு ஆம்பளையோட கஷ்டத்தை இன்னொரு ஆம்பளை தானே புரிஞ்சுக்க முடியும். பாவம் சுப்பு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாவம் சுப்பு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான். இந்த மாதிரி ஒரு பொண்ணுகிட்ட லாக் ஆயிட்டானே. நல்ல நேரத்துல எங்க அண்ணன் வந்து காப்பாத்தினான்னு பாலா கிட்ட நிறைய தேங்க்ஸ் சொல்லிருப்பான். ஆனா என்ன காப்பாத்துறதுக்கு இங்க ஆளே இல்லையே. மறுபடியும் காமெடியா? உங்களால எப்படி இப்படி மொக்க போட முடியுது? எனக்கு அப்பவும் சிரிப்பு வரல, இப்பவும் சிரிப்பு வரல. And know this, எனக்கு உங்க கூட உட்காந்து பேசிட்டு இருக்கிறதுல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. சரியா? நான் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். ஹே, ஒரு நிமிஷம். நீ இப்ப சேஞ்ச் பண்ணாத. ஏன்? அவங்க சீக்கிரம் வந்துட்டாங்கன்னா டின்னருக்கு போலாம்ல. அண்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கு நம்ம முகத்தையாவது காமிக்கணும். அண்ட் மோரோவர் நீ தான் கெஸ்ட் ஆஃப் ஆனர் ஆச்சே, நீ போய் தான் ஆகணும். சரி, நீ உட்காரு, நான் கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வரேன். ஐயோ ஐயோ, அப்பா, முடியல. ரொம்ப நேரமா சூடா கொதிச்சிட்டு இருக்க. இந்த ஜூஸ் குடி, கூல் ஆயிடுவேன். தேங்க்யூ. ஆமா, ஒரு சின்ன கிளாரிபிகேஷன். என்ன? நீ சின்ன வயசுல இருந்தே இப்படி வள வள வளன்னு பேசிட்டு இருப்பியா, இல்ல இந்த சமூகம் எப்படி மாத்திருச்சா? எக்ஸ்கியூஸ் நோ, வெயிட் வெயிட் வெயிட். ஏதாவது இதயம் பலகீனமானவங்க பார்க்க கூடாத அளவுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் சொல்லிடாதமா ப்ளீஸ். ரிலாக்ஸ். நம்ம எப்படி காலேஜ்ல இருந்தே உங்க மூஞ்சு இப்படிதானா, இல்ல இது என்ன பொண்ணுகிட்ட அரை வாங்கி உங்க முகர இப்படி மாறிடுச்சா? நோ வே. ஓ சாரி சாரி. இந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டிய பொண்ணுங்க திரும்பி கூட பார்த்திருக்க மாட்டாங்கல்ல. அதுலயும் எப்ப பார்த்தாலும் ஹேண்ட்பேக் திருடிட்டு ஓடின மாதிரி ஒரு திருட்டு மொழி வேற மூஞ்சில. அப்புறம் பொண்ணுங்க கிட்ட கூட வந்திருக்க மாட்டாங்க. ஹலோ, என்ன அவ்வளோ ஈஸியா இட போட்டுறாதம்மா. என் காலேஜ்லயும் ஒரு பொண்ணு இருந்தா. ஓ சரி விடு,
உனக்கெல்லாம் அதை பத்தி எதுக்கு? ஆமா, எனக்கு எதுக்கு? அட, இதுல என்ன இருக்கு சொல்லுங்க, கேக்குறேன். யார் அவ? அவ பேரு நிக்கிதா. அவளை எல்லாரும் அன்பா நிக்கின்னு கூப்பிடுவோம். நீங்களுமா?